ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மோட்டிவேஷனல் தாட் ரிலேட்டடான ஸ்டோரி பார்க்க போறோம். அது நம்மளோட தலைவர் மார்க் ஜுக்கர்பர்க் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர். ஸோ அவரோட லைஃப் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் பண்ணி அவர் ஃபேஸ்புக் ஃபவுண்ட் பண்ணாருங்கிறத பார்ப்போம். ஸோ மோட்டிவேஷனல் தாட் இன்னைக்கு என்னதுன்னா, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஆனா அதை கடைசி வரையும் அந்த சக்சஸ் பாயிண்ட்டை மீட் பண்ற வரை இடையில இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி நம்ம ரீச் ஆகணுங்கிறதா மோட்டிவேஷனல். இடையில எங்கேயும் ஸ்டாப் ஆயிடக்கூடாது, ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து பயந்துடக்கூடாதுங்கிறது. ஸோ அதுக்கு ரிலேட்டட் ஸ்டோரி தான் நம்ம மார்க் ஜுக்கர்பர்கோடது. அவர் 12th படிக்கும் போதே அவங்களோட அப்பா ஒரு கிளினிக் வச்சிருந்தாங்க. பேஷண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்மால் ஆப் 12th படிக்கும் போதே நம்ம மார்க் ஜுக்கர்பர்க் அவர்கள் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க ஹார்வர்ட்ல போயிட்டு ஹார்வர்ட் காலேஜ்ல படிக்கிறாங்க. அந்த காலேஜ்ல படிக்கிறப்போ அவங்க ரூம்மேட்ஸ் கூட சேர்ந்து ஒரு என்ன சொல்றது, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு கனெக்ட் ஆகி ஒரு இடத்துல கம்யூனிகேட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சது தான் அந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிறது. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேஸ்புக் நல்லாவே வளரவும் அவங்க ரூம்மேட்ஸ் எல்லாருக்குமே இது என்ன உன் ஐடியாவா, இதெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை மார்க் ஜுக்கர்பர்க் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கேஸ் போட்டாங்க. இது உன்னோட ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் மீடியா சைட்லேருந்து ப்ரெஷர், ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இவ்வளோ பிரச்சனை வருது, எதுக்கு நம்ம இதை எடுத்துக்கிட்டு, நமக்கு எதுக்கு இந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் ஆயிடுவோம். ஆனா அவரு அங்க ஸ்டாப் ஆகல. அவர் என்ன பண்ணாருன்னா, பரவாயில்ல நான் இதை விடமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் அந்த காலேஜையே ட்ராப் அவுட் பண்ணிட்டு வந்தாரு. இது ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க் தான். நம்ம யாரா இருந்தாலும் எடுக்கணும்னா கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா. காலேஜை ட்ராப் அவுட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமா இல்லை. ஸோ ஆனா மார்க் ஜுக்கர்பர்க் அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் ஸ்டார்ட் பண்ண விஷயம் அது என்னால பண்ணா அதுக்கான சக்சஸ் எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்ததால அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஹார்வர்ட் காலேஜை ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கை ஃபுல்லாவே அவரோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனையும் ஃபேஸ்புக் அந்த கிரியேஷன்ல மட்டுமே இது பண்ணி அதை இப்போ பெரிய பிளாட்ஃபார்ம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்றோம், அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கு. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமையும் வாங்கி ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய சக்சஸ் வந்ததுக்கு பின்னாடி அவரு ஸ்டாப் ஆகாம பெரிய பெரிய ரிஸ்க், காலேஜ் ட்ராப் அவுட்டுங்கிறது சின்ன இது கிடையாது இல்லையா. அப்படி ஒரு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுத்ததாலதான் இப்ப ஃபேஸ்புக்னு ஒண்ணு இருக்கு. இன்கேஸ் அந்த அவ்வளோ ப்ரெஷரைஸ்ல, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ்ல ஆமா இது வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் நார்மலா காலேஜ் படிச்சிருந்தாருன்னா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி போயிட்டு அடுத்ததும் கண்டிப்பா ஆப்வியஸா அவரோட நாலேஜுக்கு ஒரு நல்ல ஒர்க்ல நல்ல ஏர்னிங்ல அவர் இருந்திருப்பாரு. பட் இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம், இவ்வளவு பெரிய பாப்புலர் பர்சனா இருந்திருப்பாரா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிதாங்க நம்மளும் நம்ம லைஃப்ல ஸ்டார்ட் பண்றதே கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை போறதுக்குள்ள ஐயோ என்னடா இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கூட நம்ம சக்சஸ் இருக்கலாம். நம்ம தெரியாம அதுக்கு பிஃபோர் ஸ்டெப்ல என்னால இந்த கஷ்டத்தை தாங்க முடியலன்னு ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸை நம்மளால பார்க்க முடியாமலே போயிடும். ஸோ யாருமே எங்கேயுமே ஸ்டாப் ஆகாதீங்க. ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை தொடர்ந்து போயிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கான சக்சஸ் கிடைக்கும். தேங்க்யூ. நாளைக்கான மோட்டிவேஷனல் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.